ஃப்ரெண்ட்ஸ், வருஷக்கணக்காக ஆக்டிவாக இல்லாத வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு எல்லாமே வந்துட்டு நேற்று ஒன் டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். எதுக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம யார்ட்டையுமே சொல்லியிருக்க மாட்டோம். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுப்பாங்க, என்னடா இது, நான் யார்கிட்டையுமே சொல்லலையே, பட் இவங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா குரூப்பும் ஆக்டிவாக எல்லாருக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ மார்க்ஸ் எடுத்த, இந்த வாட்டி கிளியர் பண்ணிட்டியா, செஞ்சிட்டியா அப்படின்னு. எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டவுட் அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பாக சரி ஓகே, நம்ம எப்போ க்ரியேட் பண்ணது செஞ்சது எப்படியோ நியூஸ் பரவிடுச்சு ஓகே. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அவங்ககிட்ட மூச்சு கூட விட்டுருக்க மாட்டோம், எக்ஸாம்ஸ் படிக்கிறத காமிச்சிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நான் படிக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். பட் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம நிறைய பேர் வந்துட்டு உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இவங்களாம் நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கறதுக்கே ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு. இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாரும் ஆக்டிவ் ஆகிடுறாங்க. என்னம்மா மகி, இந்த வாட்டி எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, இந்த வாட்டி வேலை கிடச்சிருமா, பாவம் 2 பிள்ளைய பார்த்துட்டு படித்தேன், இந்த வாட்டி கிடச்சிருக்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நம்மளும் வந்துட்டு சரி ஓகே, உண்மையாக வந்துட்டு நமக்காக தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு புரியாமல் ஒரு 5 நிமிஷம் அவங்ககிட்ட நம்ம பேசிகிட்டு இருப்போம். போதான் தெரிய வரும், நம்ம மேலே அவங்க அக்கறைப்பட்டு ஒன்று கேள்வி கேட்க வரல. ஒரு வேளை நம்ம பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலைக்கு இது போயிட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம பாஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம வாயாலே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இதே நிலமை தான். தயவு செஞ்சு அந்த 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிருக்கிறோமா, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தி வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தி வீட்டுக்காரங்களாம் வீடியோ கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. வருஷ கணக்காக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஹாய் கூட போட்டதில்ல, இப்போ திடீர்னு என்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய கரிசனம், எங்கள் மேலே கரிசனம் அக்கறை காமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பரந்த உள்ளமா? சரி இருந்துட்டு போட்டோம். சப்போஸ் நாங்கள் வந்துட்டு ஜாப் வாங்க போகிறோம் கன்ஃபார்ம் அப்படின்னா நாங்களே சொல்லுவோம்ல, நாங்களாம் அவ்வளோ பெரிய உளர்வாய் உள்ளெல்லாம் வச்சுக்க மாட்டோங்க. சப்போஸ் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம்னா எங்களுக்கு செக் பண்ணுறப்பே தெரிஞ்சு நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு அது போட்டு இது போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, யூடியூப்பில் போகிறதுன்னா எல்லாமே நாங்களே போட்டு உங்களை வயிறு நாங்கள் வச்சுருவோம். ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறப்ப நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இந்த வாட்டி போயிடுச்சு போல அப்படின்னு. அதை விட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன 2 மார்க்கில் போயிடுச்சா, புருஷன் தான் சம்பாதிக்கிறாங்க, உனக்கு என்ன அழகாக வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லாமல் நீ படிக்கிறேன் டைமை ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு. இது வந்து நான் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லலை, நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். எல்லாரும் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியும் ரிலேட்டிவ் பற்றி தான் வந்துட்டு சொல்லி போட்டிருந்தீங்க. எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு, இவ்வளோ பேர் வந்துட்டு மற்றவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எக்ஸாமில் வந்துட்டு நினச்ச மார்க் வரல அப்படின்னா எழுதுறவங்களுக்கே அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் மேலும் மேலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி கேள்வி கேட்டு கொள்ளாதீங்க, பாவம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது உங்களுக்கும் ஒத்து போயிருக்குதா, உங்களோட நெய்பர்ஸ் வர ரியாக்ஷன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போதும், நீங்கள்லாம் ரொம்பவே வந்து அழுது கவலைப்பட்டு டயர்டாயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத யோசிங்க.